நாளும் தேவனோடு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவார் என்று தேவனுக்குள்ளாய் நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கும்போது 2 வீட்டை குறித்து ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒரு வீடு, அது நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. அதை வசனம் 48 நம்ம வாசிக்கிறோம். நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. அந்த வீட்டை அசைக்க முடியவில்லை. நீரோட்டம் என்பது என்ன அப்படின்னா, இயேசு இன்னொரு சம்பவத்தை சொல்கிறாரு. படகுல போகும்போது அந்த படகுல ஒரு புயல் கடலில் ஏற்பட்டு அங்கே அலைகள் எல்லாம் அந்த படகை அடிக்கிறது. ஸோ அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ற படகு. வாழ்க்கை என்பது ஒரு படகு. அது கடலிலே, இந்த உலகம் என்ற கடலிலே அது பயணம் செய்கிறோம். ஸோ அநேக அலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கக்கூடும். கவலை, பாரங்கள், சந்தேகம், போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், தோல்வி. ஸோ இப்படிப்பட்ட அநேக அலைகள் நம்முடைய வாழ்க்கை என்ற படகு அடிக்கும். அப்போ அடிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, கண்மலையின் மீது அஸ்திபாரம் போட்டவன், அதாவது தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்டவன், அவன் அசைவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அஸ்திபாரம் போடாதவன், அவன் அந்த அலைகளிலே அவன் விழுந்து விடுகிறான், மூழ்கி விடுகிறான். அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஸோ ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தொடங்கும்போது 46வது வசனத்தில், நான் வாசித்த அந்த பகுதியில் 46வது வசனத்தில் ஒரு கேள்வியோடு கூட இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனாலும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? ஆமென். ஆண்டவருடைய ஆவல், ஆண்டவருடைய ஏக்கம், ஆண்டவருடைய தாகம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் அவர் சொல்லுகிறதன்படியே நாம் செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறதன்படி நாம் செய்யும்போது நாம் அதில் நிலைத்து நிற்க முடியும். ஆமென். ஆனால் என்னை ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க, என்கிட்ட வரும்போது நீங்கள் பிரியமாய் ஆண்டவரே, தகப்பனே, இரட்சகரே அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. உங்களுடைய கூப்பிடுதலின் அந்த சத்தத்தை கேட்கும்போது ரொம்ப ஒரு இரக்கம் படத்தக்கதாக இருக்கிறது. ஸோ நீங்கள் கூப்பிடுகிறீர்கள், உங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், வேண்டுதல் செய்கிறீர்கள். ஆனால் அதெல்லாம் நல்லது தான். ஆனால் நான் சொல்லுகிறதன்படி நீங்கள் செய்யாமல் போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காண முடியவில்லை, ஜெயத்தை காண முடியவில்லை, ஆசீர்வாதங்களை காண முடியவில்லை. நாம் மேலோக்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மேலே எழும்பி வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறது என்னவென்றால், 3 காரியங்களை நாம் இதில் பார்க்க முடியும். வாசித்த அதே பகுதியில் 47வது வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். 3 காரியத்தை ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொல்கிறார். 1, என்னிடத்தில் வந்து. 2வது, என் வார்த்தைகளை கேட்டு. 3வது, அவைகளின்படி செய்கிறவன். அவன் எப்படி இருக்கிறான்னா, கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கிறான். அதலின் மீது அலைகள் மோதலாம், நீரோட்டங்கள் வரலாம், புயல் வரலாம், காற்றடிக்கலாம். என்ன காரியங்கள் அந்த வீட்டின் மீது மோதினாலும் செய்தாலும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. பிரச்சனைகளினால் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு சேதமும் வருவதில்லை. அதே போல தான் தேவனிடத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு
அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அநேக போராட்டங்களினால் நீங்கள் தடுமாறுகிறீர்களா? இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்தில் வர வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் வராமல் நன்மையை பெற முடியாது. ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் வருவதை முக்கியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்களை முக்கியப்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் வருவதை முக்கியப்படுத்துவதில்லை. நீங்கள் அதில் குறைவுபட்டு இருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அது ஒரு பிழையாக இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்திற்கு மாறாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். அப்போ தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் உலக காரியத்திற்கு முக்கியம் கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை தள்ளி வைக்கும் பொழுது அதில் நிச்சயமாய் குறைவு ஏற்படும். ஒருவேளை இன்றைக்கு உலக மக்களை விட கிறிஸ்தவர்கள் அநேக காரியங்களில் குறைவுபட்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னா கர்த்தரை தேடுகிற காரியங்களில் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள். ஆமென். ஒரு சிலர் ஆராதனைக்கு வருவது மிக தாமதமாய் வருகிறத பார்க்கும்போது மிகவும் வருத்தப்படுகிறோம். ஏன் அப்படின்னா தேவனுடைய சமூகம்தான் மிக முக்கியம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, விசுவாசத்தினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேடி வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வர வேண்டும். அப்படி வர வேண்டும். ஒரு சில மக்கள் ஆராதனைக்கு தாமதமாய் வருவது, ஆமாம், தேவனுடைய வார்த்தையின் பகுதியில் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். வார்த்தை என்பது செய்தி மாத்திரம் அல்ல. ஆண்டவர் பாடல் மூலமாக நம்மோடு பேச முடியும். சங்கீத பகுதிகள் மூலமாக தேவன் நம்மோடு பேச முடியும். சாட்சி பகுதியின் மூலமாக தேவன் நம்மோடு பேச முடியும். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக செய்தி நேரத்தில் ஆண்டவர் பேச முடியும். ஸோ ஒரு ஆராதனை என்பது முழுவதுமே அது தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. அப்போ நான் தேவனுடைய சமூகத்துக்கு நான் மிக கவனம் செலுத்தி, ஆமென், சரியான நேரத்தில் வருகின்ற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென். அது முதல் பகுதி. இன்றைக்கு அநேக சாட்சிகளை, ஆமென், நான் சொல்ல முடியும். அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டாய் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பது தேவனுடைய சமூகத்தை கனம் பண்ணினது நிமித்தமாக. ஸோ ரெண்டாவது, வருவது மாத்திரம் அல்ல. நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து விடுகிறேன், நான் சரியான நேரத்தில் நான் வந்து விடுகிறேன். ஆனால் வந்ததற்கு பின்பாக தேவனுடைய வசனத்தை நான் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்னுடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஆண்டவருடைய வசனம்தான் நம்ம வாழ்க்கையை நிரப்பக்கூடியது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் லீஸ்தரா என்கிற பட்டணத்தில் பவுல் போதித்து கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு முடவன், அவனுக்குள் அந்த வசனம் உள்ளே போக போக அவன் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் சுகமாகத்தக்கதான விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது. தேவனுடைய வார்த்தை எனக்குள் வர வர என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் விடுதலை பெறக்கூடிய அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல முடவனாக இருக்கிறான். பிறந்தது முதல் அவன் முடவன். அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவனுக்குள் ஒரு விசுவாசம் வந்துவிட்டது. இப்பொழுது நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் வழியாக நீங்கள் நடந்து செல்லலாம். கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளுடைய உள்ளான காயங்களை கட்டும்படி விரும்புகிறார். அப்போ நான் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறதுனால் மாத்திரம் எனக்கு விடுதலை அல்ல, அற்புதம் அல்ல, என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அல்ல. தேவனுடைய சமூகத்திற்கு வந்து தேவனுடைய வசனத்தை நான் கேட்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு சில பேர் வந்துடுவாங்க,
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் பலவிதமான தடைகள், மொபைல் ஃபோனில் இருந்து அநேக கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே தேவனுடைய சமூகத்தில் இருந்தே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை அவங்க தியானிக்க மாட்டாங்க. பிரசங்கியார் பிரசங்கிக்கிற அந்த வசனத்தின் மீது அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய சிந்தை இருக்கிறது இல்லை. பலமுறை கீழே இறங்கி செல்வது, பலமுறை வெளியே சென்று பல காரியங்களை செய்வது, பிரசங்கம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியேறுவது, இதெல்லாம் ஒரு 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 போராட்டமான ஒரு நிலையை குறிக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாம் உள்வாங்க வேண்டும். நம்முடைய இருதயத்திற்குள் அந்த தேவ வார்த்தையானது கடந்து செல்ல வேண்டியது மிக அவசியம். மூன்றாவது ஆண்டவராக இயேசு சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, முதல்ல நாம் அவரிடத்தில் வர வேண்டும். ரெண்டாவது அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். மூன்றாவது அதன்படி செய்ய வேண்டும். நாம் கேட்ட வசனத்தின்படி ஜீவிப்பது, இதில் தான் ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். பேதுரு என்ற மனிதனை குறித்து நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, அவர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி போதகத்தை அவன் கேட்கிறான். ஏசப்பா பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை அவன் கேட்கிறான். கேட்க கேட்க தான் நமக்கு என்ன உண்டாகிறது? விசுவாசம் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையினால தான் விசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 அவனுடைய இருதயத்தில் விசுவாசமானது பொங்கி எழும்பி வருகிறது. அதற்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய படகை நீ கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் போடு. ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நல்லா கவனிங்க. அவன் தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுத்தான். வெறும் படகை இயேசுவுக்கு கொடுத்தான். இயேசு அவனுக்கு வெறும் படகை கொடுக்கவில்லை, படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி அவர் உங்களுக்கு தருவார். அங்கே 5வது வசனத்தில், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தையின்படி செய்வதற்கு பேதுரு தன்னை இங்கு அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி செய்வீர்கள் என்றால் அற்புதம், அவருடைய வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்றால் மகிமை, அவருடைய வார்த்தையின்படி நாம் இணக்கம் செலுத்தி அதை நாம் முன்னெடுக்கும் பொழுது அங்கே மகிமை அவங்க வாழ்க்கையை நிரப்பும். எனவே அவருடைய வார்த்தையின்படி அவன் செய்யும்போது திரளான மீன்களை பிடித்தார்கள். எவ்வளோ அற்புதம்! அவங்க நண்பர்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க. அவர்களுடைய படகும் நிரப்பினது. வலை கிளியத்தக்கதான வெறும் வலை. அந்த கடற்கரையில் எல்லாரும் வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. இந்த பேதுரு வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். அதுக்கு மேலே அவனால் ஒன்றுமே முடியலை. அவன் இங்கே தன்னுடைய அனுபவத்தை சொல்லலை, அவன் வார்த்தையின்படியே செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். ஸோ தேவன் அங்கே ஒரு நிறைவை தருகிறார். ஆண்டவர் அதை தான் இங்கே கேட்குறார். இந்த வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்லுகிறதன்படி நீங்கள் செய்கிறதில்லை. நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 48வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. இந்த வார்த்தையை அசையவில்லை என்று அவர் சொல்லலை, அசைக்க கூடாமல் போயிற்று. அப்படின்னா இட் கேன் நாட் டேமேஜ் ஆர் டிஸ்ட்ராய் த ஹவுஸ். இட் கேனாட். பிரச்சனை என்பது உங்களை அசைக்க முடியாது, அசைக்கக்கூடாது. அதாவது பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனைகள் ஒன்றும் செய்ய இயலாது. அதுதான் ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்ட ஒரு நிலை. அதே இது ஆண்டவர் கீழே சொல்லும் பொழுது, என்னுடைய வார்த்தையை கேட்காமல், தேவன் அண்டையில் வராமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், அதன்படி செய்யாமல், மணலின் மீது அவன் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஸோ நீரோட்டங்கள் வரும் பொழுது அது கரைந்து போகிறது.
அது அந்த வீடு விழுந்து போகிறது. அவன் மேலே எழும்ப முடியாது, அவன் கீழே விழுந்து போகிறான். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். முடிவெடுங்கள். 3 காரியத்தை தேவ ஆவியானவர் உங்களுக்கு இந்த நாளிலே தருகிறார். முதலாவது, நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். 2வது, அவர் சொல்லுவதை நீங்கள் கவனமாய் கவனித்து கேட்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, அவர் சொல்லுகிறதன்படி செய்ய வேண்டும். அவ்விதமாய் செய்வீர்கள் என்றால் உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் அவர் உடைத்து போட்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.